ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனலைசிஸில் முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ணவோ அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கேண்டில்ஸை பயன்படுத்தி நம்ம ட்ரேட்ஸ் எடுப்போம். இதில் நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸும் பயன்படுத்துவோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே பயன்படுத்தாமல் பியூராக கேண்டில்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. பியூராக கேண்டில்ஸை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே பயன்படுத்தப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு RSI, MACD, சூப்பர் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜ் இது போன்ற இண்டிகேட்டர் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். பியூராக கேண்டிலோட மூமெண்ட்டை மட்டும் வச்சு, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில்கள் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தாப்பில் ட்ரேட்ஸ் எடுப்போம். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு உதாரணமாக நிறைய கேண்டில் ஸ்டிக் அண்டு சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஒரு சில பேட்டர்ன்ஸ் நான் இங்கே உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். டபுள் பாட்டம், டபுள் டாப், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் இது போன்ற பேட்டர்ன்ஸு நிறைய இருக்குது. இண்டிகேட்டர்ஸை விட இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் மார்க்கெட்டில் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கேண்டிலோட மூமெண்ட்டு தகுந்த மாதிரி மூமெண்ட் ஆகிறதுனால எப்போவுமே இண்டிகேட்டரை விட கேண்டில்ஸ் பெட்டராக இருக்கும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது முழுக்க சார்ட்டோட கேண்டில்ஸை பேஸ் பண்ணது. அதாவது கேண்டில்ஸோட மூமெண்ட் ஓவராலாக அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா அல்லது ரேஞ்ச் மார்க்கெட்டா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோ போடக்கூடிய SMC ஸ்ட்ராட்டஜியும் ஒரு வகையான ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் கேண்டில்ஸை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கேட்டகரியில் தான் வரும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போடக்கூடிய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.